இந்த கதையில் வரும் கதாபாத்திரங்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காகவே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால், ஐ அம் ஃபண்டமெண்டலி பேசிக்கலி சாரி. யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி ஃபெலிக்ஸ் கிங்ஸ்லி. காரை காணுமே. ஐயோ! எவ்வளோ பெரிய அபார்ட்மெண்ட்ஸ். அதுக்கு என்ன இப்போ? இல்ல ஜி, ஒரு 15 வருஷம் நான் உங்க கம்பெனி வேலை பார்த்தா, இந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல ஒரு வீடு வாங்கிட முடியாது? ஏன் 15 வருஷம் வேலை பார்க்கணும்? எப்படியும் அவரை தூக்க போறோம்ல, அப்புறம் அந்த வீடு எதுக்கு? நீயே எடுத்துக்கோ, அவ்வளோதான். பாஸ், அப்போ இந்த காரு எனக்கு. டேய் கேமரா, சொன்னதை மட்டும் செய். போங்க பாஸ். சரி ஓகே, வா உள்ள போலாம். ஆச்சு, ஒரு நிமிஷம். ரூல்ஸ் ஆஃப் கிட்னாப்பிங். அதான், அதிகாரத்தில் கை வைக்கக்கூடாது. ரூல் நம்பர் 2, கொன்றுவிட வேண்டும், அனாவசியமாக மிரட்டக்கூடாது. அன்வான்ட் டென்ஷன், இந்த மாதிரி நிறைய இருக்கு ஜி. நிறுத்து என்ன நிறுத்து. பண்றது? என்ன படம் பார்த்துட்டு வரியா? ஜி இல்ல ஜி, ரூல்ஸ் ஆஃப் கிட்னாப்பிங்னு போட்டாலே கூகுள்ல இதான் வருது. ஜி 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 எவிடன்ஸ் ஜி. ஏய் அதெல்லாம் இருக்கட்டும், பட்டு என்னது இது? ஐடி கார்டு ஜி. குட். இந்த ஆக்சஸ் கார்டு நம்மளுக்கு தேவைப்படும். ஏன்னா அவர் வீட்டில் கதவு இருக்குது, அதில் போய் ஸ்வைப் பண்ணால் தான் கதவு திறக்கும். கரெக்டா? ஸோ ஃப்ரெஷரா? எல்லா ரத்தம் சி, அதை கலட்டிட்டுக்குள்ளே எடுத்து மாட்டேன். சாரி ஜி. ஜி என்னடா ஃபர்ஸ்ட் டைமா? எதுக்கு? இல்லை எனக்கு ஃபர்ஸ்ட் டைமு, கொஞ்சம் பயமாக இருக்குது. அடுத்த மாதம் கல்யாணம். அதனால ஒரு நிமிஷம் எனக்கு வந்துடுறேன். டி 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 டி. அப்பா பிள்ளையாரப்பா, முதல் தடவையா ஆள் கடத்துக்கெல்லாம் கூட்டு வந்துருக்காங்க. ஸோ டேய் என்னடா பண்ணுற? கொஞ்சம் நடுக்கமாக தான் இருக்குது. கூடவே இருந்து காப்பாத்துறா கணேசா. உனக்கு 108 தேங்காய் உடைக்கிறேன். ஐயோ கடவுளே, என்னடா பண்ற? இனிமேல் பிள்ளையார பார்த்துக்குவாரு ஜி. ரொம்ப முக்கியம். வா 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 வா. ஓகே ஓகே. ஆமா. ஏய் பார்த்து வா. வா வா. நேராக நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே போய் அவர் இருந்தாருன்னா அப்படியே தூக்குறோம். சப்போஸ் ஒரு வேலை இல்லைன்னா, டீ சரவணா, டீ சரவணா, டீ சரவணா, சரவணா, ஷூ ராமா, அட குருட்டு பயல, தடவு தடவு, நல்லா தடவு, இந்தா எடுத்து மாட். ஷூ. தேங்க்யூ ஜி. சரி, பிளான்லாம் ஓகே தானே? ஆ என்ன பிளானு? ஓ எந்த பிளானும் கேட்கலையா? இல்லையே. கருமண்டா. சரி என்னை ஃபாலோ பண்ண வா வா. ஓகே ஓகே. ஆரம்பத்திலேயே கவுத்துட்டியே கணேசா. என்ன தெரிகிறது? டேய் தேர் இஸ் சம் ஆண்டிடா. ஆள் இன்னும் வரல போல இருக்கே. அப்பவே கிளம்பிட்டானே, எங்க போயிருப்பான்? ஒன்றும் புரியலையே. தம்பி வத்தி போட்டுருக்காப்பா? இல்லைண்ணா, வச்சு போட்டுல இல்லைண்ணா, கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேண்ணா. சரிப்பா, பாத்திரம் விழுந்துட போறீங்க. ரைட்ண்ணா. என்னடா பண்ற? சோசியல் சர்வீஸ் ரொம்ப முக்கியம், சும்மா இரு. ஓ அப்போ ஆள் இல்லைன்னா பிளான் கேன்சலா? பிளான்லாம் கேன்சல் இல்லை, எப்படி வந்து தானே ஆகணும். வெயிட் பண்ணலாம். அப்போ அது வரைக்கும் என்ன பண்ணுறது? அது வரைக்கும் பாஸ், அப்போ நான் அது வரைக்கும் உள்ளே போய் 2-3 ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டுமா? நீ எதுக்கு உள்ளே போகிறேன்னு எனக்கு தெரியும். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், கொன்னுடுவேன். சரி ஓகே. அப்போ அது வரைக்கும் என்ன தான் பண்ணுறது? அது வரைக்கும் டைம் இருக்குது. ஃப்ளாஷ்பேக் போயிடும். என் பேர் வினோத். அப்பா அம்மாவோட இம்சை, சொந்தக்காரனோட இம்சை எல்லாத்தையும் தாண்டி முட்டி மோதி ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். ஆனால் இங்கே சில டார்ச்சர் பிடிச்ச மேனேஜர்ஸ்க்கு நடுவில் சிக்கி தவிக்கிற நூற்றுக்கணக்கான அசோசியேட்ஸில் நானும் ஒருத்தன். என்னோட மேனேஜரை நீங்கள் பார்த்தது இல்லையே? என்னடா பார்க்கறதுக்கு டிப்டாப்பாக ஹீரோ மாதிரி இருக்கான்னு பார்க்குறீங்களா? அதெல்லாம் இல்லைங்க. லுக்கை பார்த்து மட்டும் ஏமாந்துடாதீங்க. இவர் பண்ணுற வில்லத்தனம்லாம் யாருக்கும் தெரியாது. நான் சொல்கிறேன்.
பாலா வந்துட்டிங்களா? பாலா குட் மார்னிங். கூனை ரெடி பண்ண சொல்லியிருந்தீங்க, அதை நான் முடிச்சிட்டேன். நீங்கள் ரெடின்னா சொல்லுங்கள், ஒரு தடவை பார்த்துலாம். ஹோல்ட் ஆன் உன்னை எத்தனை மணிக்கு மீட்டிங் ஷெட்யூல் பண்ண சொன்னேன்? 9 o'clock ஷெடியூல் பண்ண சொல்லியிருந்தீங்க. பட் பட் வாட் இப்போ மணி என்ன? பாலா டைம் இப்போ 10:45 ஆகுது. நான் 8:45 வந்துட்டேன். நீங்கள் வரதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்தேன் என்ன வராட்டி உனக்கு என்னையா? 9 o'clock ஷெட்யூல் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியது தானே? ஐ டோன்ட் திங்க் யூ அண்டர்ஸ்டாண்ட் த சீரியஸ்னஸ். பாலா நான் 8:45 வந்துட்டேன் பாலா. ஸ்டில் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த சீரியஸ்னஸ். ஸ்டில்லா? ஓகே பாலா. ஓகே, கோ அண்ட் ஸ்கெடியூல் மீட்டிங் அட் 4 o'clock. 4 o'clock? ஓகே பாலா. ஓகே. இந்த ஆள் 2 மணி நேரம் லேட்டாக வந்துட்டு ஏன் உயிரை வாங்குறான்? எங்கள் ஆள் கேள்வி கேட்டு நீங்கள் பார்த்தது இல்லையே, செம்மையாக கேட்பாரு. ஹே வினோத், ஏன் பாலா? என்னையா பண்ணுறீங்க? ஆன் சைட்லேருந்து ஃபோன் பண்ணி காரி தூப்புறான். எஸ்கலேஷன் மெயில் அனுப்பிச்சிங்களா இல்லையா? ஹெல்ப் மீ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் இஷ்யூ? Yeah, Bala. Actually, the mainframe job got appended. The FTP connection is failing in the final step. So when we look at the... டே குரு, டிபின்னு போட்டிருக்கு. டிபினா டிபியா போடுங்கண்ணா. இல்லை போலா, உங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் நல்லாக்குன்னு சொல்கிறாங்க. ஓ, என்னம்மா ஜீவிதா, என்னம்மா பண்ணுறீங்க? இன்றைக்கும் கம்யூனிகேஷன் அனுப்பலையா? ஆன்சைட்லேருந்து ஃபோன் பண்ணி திட்டுன்னு திட்டுறாங்க. ஓகே, ஹெல்ப் மீ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் தி இஷ்யூ? Yeah, the mainframe job got appended. I checked the logs. The FTP connection was failing at the last step. We engaged the Unix ops and... என்ன பார்க்குறீங்க? சொல்லுப்பா. அவர் ஒன் வே டிராஃபிக், வெறும் கொஷின்ஸ் மட்டும் தான் வரும். ஆன்சர் பற்றிலாம் அவருக்கு கவலை இல்லை. ஹலோ, சொல்லுங்க பாலா. ஹலோ வினோத், எங்கப்பா இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? பாலா, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் லீவ் வேணும் பாலா. என்னப்பா எப்படி சொல்லிட்டேன்? இன்னைக்கு முக்கியமான வேலை இருக்க? இல்லை பாலா, கொஞ்சம் உடம்பு சரியில்லை பாலா, அதான். இல்லைப்பா, இன்னைக்கு 4 மணிக்கு ரிப்போர்ட் அனுப்பிச்சு ஆகணும். கண்டிப்பாக வந்துரு. ஐ வில் பி வெயிட்டிங் ஃபார் யூ. ஓகே பை. பாலா பாலா பாலா. ஓ, பாலா டிஸ்கட்டாக இருக்கேன், வந்துட்டேன் நான். வந்துட்டியாப்பா? நீ என்ன பண்ணுற? 4 மணிக்கு அந்த ரிப்போர்ட்டை மட்டும் முடிச்சு அனுப்பிச்சிரு. இன்னைக்கு அவ்வளோ முடிச்சிடும் பாலா. நீங்கள் இருந்தீங்கன்னா பார்த்துலாம் ஒரு தடவை. நான் இன்னைக்கு வரமாட்டேன்ப்பா. நீ என்ன பண்ணுற? நீ முடிச்சுட்டு மூர்த்திக்கு அனுப்பிச்சிரு. நான் வந்து மண்டே வந்து ரிவ்யூ பண்ணிக்கிறேன். மண்டேவா? அப்போ இன்னைக்கு பார்க்க வேணாமா பாலா? அதான் சொன்னலப்பா, நான் வரமாட்டேன்னு. நான் இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமு, மெயில் செக் பண்ண மாட்டேன், ஆன்லைன்லேயும் வரமாட்டேன். அதை அர்ஜென்ட் நான் மட்டும் கால் பண்ணு. ஓகேயா? பார்ப்போம். பாலா பாலா ஹலோ. அப்புறம் என்ன ஏயா காலங்காத்தால எந்திரிச்சு வர சொன்னேன்? ஆனால் எங்கள் ஆள் சந்தோஷமாக இருக்கிற ஒரே இடம். அவ்வளோ சந்தோஷமாக என்னையா சாப்பிட்ற? அதானே, என்னது இது? தயிர் சாதமா? தயிர் சாதத்தில் என்னையா பில்டப்பு? எல்லாம் என் சாந்தியோட கைப்பக்கம். இது எல்லாருக்கும் நடக்கும். ஆனால் நான் சும்மா இருக்க மாட்டேன். இன்னும் 2 மாதம்தான். நான் பேப்பர் போட்டுட்டேன். அதுக்குள்ளே அவரை தூக்கி... ஒரு நிமிஷம் இரு, ஏதோ கார் சத்தம் கேட்குது. அவன் தான் போல. ஆமாம். என்னாச்சு? என்னடா அப்படியே விட்டுட்டீங்க? வேற என்ன பண்ண சொல்ற? ஏதாச்சும் பண்ணுவோம் ஜி, தூக்கலாம். டேய், ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. சும்மா இருக்கவனை கடத்தலாம், ஆனால் ஏற்கனவே கடத்தப்பட்டவனை மறுபடியும் ஏன் கடத்தணும்? அப்படின்னா? Change the word. Do you have any idea what this means? It's not the back page. It's not the second page. It's the front. ஹலோ, டைம் என்ன ஆகுது? டைமு 11:30 ஆகுது. அது பட்டு என்ன பட்டு? நான் உன்னை எத்தனை மணிக்கு வர சொன்னேன்? அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னேன். லேட் ஆகுன்னு. நான் அம்மா வீட்டுக்கு போனால் என்ன, போகாட்டி என்ன? 9 மணிக்கு வர சொன்னா வரணுமா இல்லையா? டீம்மேட்டுக்கு கல்யாணம், ட்ரீட்டு, பார்க்க வேற பாவமா இருந்துச்சேன்னு. பாவமா இருந்ததா? அப்ப என்ன பார்த்தா என்ன டார்ச்சரா தெரியுதா? நீ மட்டும் ட்ரீட்டுன்னு போயிட்டு வகை வகையா சாப்பிட்டு வரியா? அப்ப நானு மத்தியானம் தயிர் சாதம் ஒன்று செஞ்சு கொடுத்தீங்க. ஐயோ அடா பாவி. எல்லாம் என் சாந்தியோட கைப்பக்கம். பார்த்தால, அவ்வளோதான்.
இனிமே ஒன்றும் பண்ண முடியாது. ஜி இதெல்லாம் என்ன ஜி மேட்ரு? நான் செய்கிறேன் ஜி. அதுவும் உங்கள் கதையை கேட்டிலேருந்து அப்படியே எனக்கு பொங்கிட்டு வெறியாகுது ஜி. ஒரு வாரம் அந்த ஆளை தூக்கிட்டு போய் வச்சு செய்கிறேன் ஜி நான். தம்பி தூக்குறதான் தூக்குறீங்க, ஒரு 2-3 வாரம் பொறுமையாக வச்சு அனுப்புங்க. யோ போயா. பிளாட்டி செக்யூரிட்டி. ஏன் ஜி நம்ம கொஞ்சம் ரொம்ப ஓப்பனாக கிட்னாப் பண்ணுறோமோ? சோபா. ஐயோ மனுஷன் அதுக்குள்ளே சுகமாயிட்டானே. அப்போ இதுக்கு மேலே பண்ணவே முடியாதா? அப்போ உங்களுக்கும் இதே கதைதானா? எல்லாருக்கும் இதே தான். ஆமாம், உனக்கு எப்போ கல்யாணம்? தெரியலையப்பா. பாஸு அடுத்த வாரம் எனக்கு கல்யாணம் பாஸு.